அதற்கான ஒரு வசனம் வாசிக்கலாம். அதுக்கு முன்பாக ஒரு சின்ன ஜெபத்தை அன்பின் பரலோக பிதாவே, ஆசிரியக்கப்பட்ட நல்ல காலை வேளைக்காக நன்றி. உயிர்த்த நாளிலும் நம்மளோட வல்லமை வெளிப்படும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம். இதுவரை அடிமையை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதா. ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம் 24-25. யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியுமளவும் அவனுடனே போராடி அவன் மேற்கொள்ளாதை கண்டு அவனுடைய தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்தை சுலுக்கிற்று. அல்லேலூயா. தேவன் மண்ணினாலே மனிதனை படைத்து உருவாக்கின ஆண்டவர் மண்ணுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார். மண்ணின் ஜீவாத்மாவான என்று சொல்லுகிறது. அதன்படி அவன் தேவன் வைத்திருந்த ஒரு ஆசீர்வாதம், அவனுக்கு நித்திய காலமாக அவனுக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். அதை இழந்து போகக்கூடாது என்று ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டார். இதை புசிக்கும், இந்த பழத்தை புசிக்கினாலே நீ சாகவே சாவாய் என்று சொல்லி. ஆனால் அவனை புசித்து தேவ சாயலை இழந்து போனான். அது முதல் கொண்டு மனிதன் போராடுகிறவனாக மாறிவிட்டான். நீ வேணும்னா படிச்சு பாருங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது. பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் நீ பூமிக்கு திரும்புவாய், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். அல்லேலூயா. இன்றைய இந்த செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால், மனிதன் ஒரு போராடியாக மாற்றப்பட்டான். இந்த போராட்டங்கள் எங்கு பார்த்தாலும் போராட்டங்களை பார்க்கலாம். என்று சிஐஏ என்கிறார்கள், அதுக்கு போராட்டம் வருது. ஜாதி போராட்டம் வருது, மொழி போராட்டம் வருது. இப்படி பல போராட்டங்கள். மனிதன் இன்றைக்கு உழைப்பு விவசாயத்தில் போய் என்ன சொல்லியிருக்கு, போராட வேண்டியிருக்கு. எல்லா விதத்திலும் மனிதன் போராளியாக மாறிக்கொண்டிருக்கிறான். இது கடந்த நாட்களில் செய்தி கொடுத்து நான் ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை 3 மணிக்கு தேவன் என்னோடு பேசின வார்த்தை. இல்லையா? அதனால இந்த காரியத்தை மனதில் கொள்ளுங்கள். நாம் எல்லாம் போராடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவனுடைய விருப்பம் அல்ல, தேவனுடைய பனிஷ்மெண்ட் தான் போராடுது. அந்த போராட்டத்தில் எப்படியெல்லாம் போராடுகிறான்? தேவன் மனிதனோடும் போராடுகிறான், தூதர்களோடும் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். யாக்கோபை நாம் முதலாவது பார்ப்போம் என்று சொன்னால், தேவனோடு போராடினான். ஓசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3-4 வசனம். அவன் தாயின் கர்ப்பத்திலே தன் சகோதரனுடைய குதிகாலை பிடித்தான். கர்ப்பத்தில் இருக்கும்போது அவன் குதிகாலை பிடிச்சிட்டான். தன் பலத்தினால் தேவனோட போராடினான். பலத்தினாலே தேவனோடு போராடினான். அவன் தூதனானவரோட போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடு பேசினார். அல்லேலூயா. அப்போ தேவனோடு போராடுகிற ஒரு குணம் யாக்கோபுக்கு இருந்தது. இப்ப நம்ம யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததியாக இருக்கு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கிற தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், சந்ததியாக இருக்கிறோம். அப்பொழுது நான் என்ன செய்ய வேண்டும் என்றால், போராட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒன்று தேவனோடு போராட வேண்டியிருக்கிறது, மனிதனோடு போராடுகிற வேண்டியதாக இருக்கிறது. அதனால் பாவத்தோடு போராட வேண்டியதாக இருக்கிறது, பரிசுத்தத்தோடும் போராட வேண்டியதாக இருக்கிறது. அல்லேலூயா. என்ன போராட்டம் உண்டு நமக்கு? போராட்டம் எங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இந்த பரிசுத்த வாழ்க்கையிலே போராட வேண்டும். அதே சமயத்துல பாவத்தோடு போராட வேண்டும். யோசேப்பு பாவத்தோடு போராடினானா? போராடி ஜெயித்தான், மேற்கொண்டான். என்ன உதாரணத்துக்கு இப்படி எல்லாம் வசனங்களை பார்க்கலாம். இப்போ போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நம்மை தேவன் நடத்தி செல்கிறார். இந்த போராட்டத்தின் மத்தியிலே நமக்கு வெற்றியை கொடுக்கும்படிக்காக ஆண்டவராகிய இயேசு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த போராட்டத்தை குறித்து அந்த மனிதன் போராடுகிற குணம் உள்ளவனாக
போராடுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டான். அதனாலதான் அந்த போராட்டம். பாருங்க, ஒரு வசனம் சொல்லுகிறது, எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கோங்க. எபேசியர் 6:12. மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். ஆமென், அல்லேலூயா. கொஞ்சம் புரிஞ்சுக்குதா? என்ன போராட்டம்? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. அல்லேலூயா. அதாவது துரைத்தனங்களோடு போராட்டம், அதிகாரங்களோடு போராட்டம், பிறகு வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு. சேனைகள்லாம் புரிஞ்சுக்கோங்க, 1000 10,000 பிசாசனுடைய எல்லாம். இப்போ இந்த போராட்டங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. இதுல என்ன செய்ய பவுல் சொல்றாரு, உங்களுக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம். அல்லேலூயா. அப்போ இந்த போராட்டம் என்பது எப்படி போராடினார்? அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன்னு சொல்றாரு. இது முதல் நீதியின் கீழ் எனக்கு வைக்கப்பட்டது. அப்போ என்ன போராட்டம் போராடி இருப்பார் அவர்? அல்லேலூயா. அப்போ அந்த போராட்டம் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களோட ஒரு போராட்டம், துரைத்தனங்களோட போராட்டம், இன்னும் சொல்ல போனா இந்த பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு போராட்டம், வானமண்டலத்தில் செயல்படுகிற 1000 10,000 விழுந்து போற தூதர்களோடு போராட்டம். அல்லேலூயா. வானமண்டலத்தில் என்ன ஆவிகள் இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ சேட்டலைட் வருது. சேட்டலைட் மூலமா நம்ம வீட்டுக்குள்ளுக்கு பாஞ்சு வந்துடும் பிசாஸ். எப்படி இருக்கு பாருங்க. சேட்டலைட் மூலமா நம்ம வீட்டுக்குள்ள என்ன செய்யறோம், அது உங்க கண்ணுக்கு தெரியாது. இது எப்படினாலும் பிசாசனுடைய ஒரு கிரியைகளை அதில் செஞ்சு வச்சிருக்கான். ஏன்னு சொன்னா அதுக்குள்ளுக்கு அதுல இருந்து என்ன வருது, தேசித்தனங்கள், விபச்சாரங்கள், இப்படி அதுக்குள்ளுக்கு கொலை, அதுக்குள்ளுக்கு மரணம், எல்லாத்தையும் இந்த வீட்டுக்குள்ளுக்கு மக்கள் எல்லாத்தையும் குழப்பத்துக்கு மண்டையில எல்லாம் குழப்பத்தை வச்சு அப்படி உட்கார வச்சிடும். ஒரு படத்தை பார்த்தாச்சுன்னா ராத்திரி பூரா அது வரும். இது நம்ம மனக்கண்களை குருடாக்குற சாத்தான். இல்லையா? வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகள். அப்ப எல்லாம் என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் விலகி என்ன செய்யணும், இதுல போராட கற்றுக்கொள்ளும். எப்படி பாவத்தோடு எப்படி போராடுது, பாவத்தை எதிர்த்து தான் நம்ம போராடுவோம். அதே போல இந்த துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் எப்படி போராடணும்? அல்லேலூயா. அப்போ இந்த அதிகாரத்தோடு இந்த வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோட சேனைகளோடு நமக்கு போராட்டம் சொன்னா அதை பார்க்காம இருந்தாலே வெற்றி தான். அல்லேலூயா. அதுக்கு நம்ம அடிமையாக கூடாது. இப்போ இந்த நெட்டு பார்ப்பீங்கன்னு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, வாழ்க்கை எல்லாமே அதிலே கழிஞ்சிடும். இதெல்லாம் ஒரு காலத்துல சொல்லி வச்சிருக்காரு. ஆனா பவுலப்போஸ்தலன் அப்போ சொல்றது காரியத்துக்கு வேற காரணம் இருக்கும். ஆனா இப்போ நமக்கு பிராக்டிக்கலா அது என்ன தெரியுது. முன்னாடி சொல்லுவாங்க, வானமண்டலத்தில் பொல்லாத யுத்தத்துக்கு வருது, அடிப்போம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது யுத்தம் இல்லை. இது எப்படி இருக்கு யுத்தம்? இது பையன் நைஸா நம்ம மனசுக்குள்ளுக்கு போய் நம்ம கெடுத்துரும். நம்ம கெடுக்க பார்த்துரும், நம்மளை தோற்கடிக்க பார்ப்போம். அதோடு கூட நம்ம போராட வேண்டும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். 1 பேர் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாம்சத்துல இச்சை இருக்கு, அதோடு கூட நம்ம போராட வேண்டியிருக்கு. அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு ஆத்மாவை கெடுத்து விடும். ஆத்ம மரணத்தை அவன் முதலாவது என்ன செய்யலாம், நம்ம ஆத்மாவை தான் மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். நம்ம சரீரம் சாகல, நம்முடைய ஆத்மா என்ன செய்யறதுக்கு செத்து போயிடுது. அது என்ன செய்யறதுனால, பாவம் செய்கிறதுனால அது நம்ம சாகடிக்குது.
அப்போ அந்த பாவத்தை நம்ம எதிர்த்து நிற்கிறதான் அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு நமக்கு ஊட்டப்பட்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு நேராக போனது அதிலிருந்து வெற்றி தருவதற்காக தான். அல்லேலூயா. அதனால இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்க. கலாத்தியர் 5:16 வாசிங்க. கலாத்தியர் 5:16. கலாத்தியர் 5:16. இன்னும் நான் சொல்லுகிறேன் என்றால் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்ற இருப்பீர்கள். அல்லேலூயா. என்னது நடக்கணுமா? ஆவிக்கேற்றபடி. ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவைகளை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவனை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் ஒருத்தனும் நிதானித்து அறிய மாட்டான். அல்லேலூயா. அப்போ நீங்க என்ன செய்ய? ஆவிக்குரியவர்களாக நாம் ஆட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஆளுகைக்குள்ளாக நம்மை ஒப்புக் கொடுத்து பரிசுத்த ஆவியானுடைய சித்தம், பரிசுத்த ஆவியானுடைய ஏக்கம், பரிசுத்த ஆவியானுடைய பாரம் என்ன என்று அறிந்து உணர்ந்து அதற்குள்ளாக நாம் சென்று நாம் என்ன செய்யணும்? வாழ்க்கையிலே போராட வேண்டும். அல்லேலூயா. அப்போ இது ஆவிக்குரியவர்களாக இருந்தால்தான் நம்ம மாம்சத்திலிருந்து மாம்ச சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தையோ சமாதானம். அல்லேலூயா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுது. அல்லேலூயா. அப்போ போராட்டத்தை பாருங்க. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் அது ஒரு போராட்டம் தான். அப்போ அந்த போராட்டத்தில் என்ன செய்யணும்? ஜெயம் பெறணும். இதான் நீங்க சபைகளுக்கு சொல்ல வேண்டிய ஒரு ஆசீர்வாதமான காரியங்கள். சபையை என்ன செய்யணும்? சபையை ஆவிக்குள்ளாக நிரப்ப வேண்டும். ஆவியான ஒரு ஆளுகைக்குள்ளாக ஒரு மனிதனை, ஒரு சபையை நிரப்ப வேண்டும். ஒரு ஆவிக்குரிய காரியங்களை அறிந்து கொண்டு திடனாக பலனாக இருந்து கர்த்தருக்காக அல்ல நமக்காக போராட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே போராடி முடிச்சு நமக்கு ஜெயம் தந்திருக்காரு. அந்த ஜெயத்துக்குள்ளுக்கு நம்ம வந்தா போதும். அந்த காரியத்தை நம்ம நன்றாக புரிந்திருக்க. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கு, அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். அப்படிதான் வேலை சொல்லு. பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக இருக்கு, அவர் மாம்சத்தை உடையவர் ஆனார். அப்போ மாம்சத்தின் கிரியைகளை என்ன இருக்கு? மாம்சத்தின் கிரியைகள் வெளியிறக்கமாக இருக்கின்றன. அவையாவன ஏசித்தனம், விசாரம், காம விகாரம், இப்படிப்பட்ட காரியங்கள் அதில் நிறைய இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து எதில் வந்தாரு? மாம்சத்தை ரத்தத்தோடு கூட வந்தார். அல்லேலூயா. மாம்சத்தை ஜெயித்து இந்த காரியத்தை எல்லாம் செய்து முடித்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பிள்ளைகள் மாம்சத்தை ரத்தத்தை அவர் வந்து சொன்ன நம்ம பாவ மாம்சத்திலிருந்து நம்ம மீள முடியாது அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஆனா இயேசு மாம்சத்திலும் ரத்தத்திலும் வந்து இதையெல்லாம் இந்த துறைத்தனங்களை அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்ப என்ன இருக்கும்? சிலுவையிலே வெற்றி, சிலுவையின் மூலமாக வெற்றி. போராடுகிறவர்களுக்கு தேவன் ஒத்தாசையாக இருப்பார். அல்லேலூயா. அதான் சொல்லலாம், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். அதனால உம்மாலே தான் வைக்கணும், அவரை தான் வச்சுக்கணும், கிறிஸ்துவை தான் வச்சுக்கணும். கிறிஸ்துவ வச்சுக்கிட்டா நம்ம என்ன செய்யலாம்? மதிலை தாண்டிடலாம். தாண்ட முடியாத இந்த பாருங்க, தாண்ட முடியாத மரணத்தை அப்படி தாண்டி ஜீவனுக்குள்ள பிரவேசித்திருக்கோம். அல்லேலூயா. இதான் தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதம். பிள்ளைகள் அப்போ அந்த ஆண்டவர் வந்து அந்த மாம்சத்திலும் ரத்தத்திலும் வெளிப்பட்டார். அவர் மாம்சத்தையும் ரத்தத்திலும் கிரியை செய்கிற பொல்லாத ஆவியுடைய சேனைகளோடு அவர் போராட்டம் இருந்தார். அந்த போராட்டத்தில் அவர் ஜெயித்தார். துறைத்தனங்களை அதிகாரங்களை முறிந்து கொண்டு சிலுவையில வெற்றி சிறந்தார். அப்போ இந்த இயேசு எப்படிப்பட்ட நல்லவர் பாருங்க. போராட்டத்தில் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். போராட்டத்தில் நமக்கு துணையா யாரா இருக்கா? இயேசு இருக்கார். அல்லேலூயா. நீங்க தனியா போராடல. இயேசு என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு முன்பாக சென்று கோணல்களை செவையாக்குவேன், கரடு முரடானவைகளை சமமாக்குவேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. அப்ப எனக்கு முன்னாலே இயேசு, பின்னாலே இயேசு, வலது இயேசு, இடது இயேசு என்று என்னை சுற்றிலும் முற்றிலும் இயேசு. அல்லேலூயா. அப்படி நம்ம அவருக்குள்ளாக ஒளிந்து கொண்டால் கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமானவருக்குள்ளே சுகமாக இருப்பார். அல்லேலூயா. அப்ப அதுக்குள்ள நம்ம ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போராடுறதுக்கு நம்ம ஈஸியா போராடிடலாம். இந்த போராட்டம்லாம் இப்ப மாம்சத்தோடு நம்ம என்ன போராட முடியும்? பாவத்துல நம்ம ஜெயிக்க முடியுமா? முடியாது. அவரால் தான் நம்ம போக முடியும். அதனாலதான் அவரை நம்ம வச்சுக்கணும். பாருங்க, ஒரு வசனம் இருக்கு. அடுத்தது விசுவாசத்துக்காக நல்ல போராட்டம். யூதா 3வது வசனம் வாசிங்க. யூதா. பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவராய் இருக்கையில்
பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்புக்கொள்ளப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று உங்களுக்கு எழுதி கொள்வது எனக்கு அவசியமாக கண்டது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ஒரு சகோதரன் யூதா அவர் என்ன சொல்றாரு? விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஹல்லேலூயா. ஆமென். விசுவாசத்திற்கான போராட்டம் இதெல்லாம் எதுல முடியும்னா இயேசு கிறிஸ்து மரணம், உயிர்த்தெழுதல் இதெல்லாம் எதை விசுவாசிக்கிறோம்? விசுவாசத்தால். ஹல்லேலூயா. பரலோகம் எப்படி இருக்குது? அது விசுவாசத்தால் தான் இருக்கு. அப்போ இனி வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்குது? நம்ம நம்பிக்கையாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயம். அது அப்படி ஒரு வசனம் அழகா இருக்கு. அப்ப நம்பப்படுவதின் உறுதி, நம்ம உறுதியாக நம்புகிறோம் இயேசு அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சமாதான காரணராகிய கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய மகிழ்ச்சி தருகிறவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு நித்திய வாழ்க்கை தருகிறவர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கெல்லாம் என்ன செய்யறோம்? சும்மா ஒரு நிழல் மாதிரி இங்க வாழ்றோம். வாடகை வீட்டுல இருக்க மாதிரி வாழ்றோம். ஹல்லேலூயா. சொந்த வீடு நமக்கு எங்க இருக்கு? பரலோகத்தில். ஹல்லேலூயா. சொந்த வீடு எப்படி உள்ளது? சமாதானம் நிறைந்த, சந்தோஷம் நிறைந்த, அழுகை இல்லாமல், கூக்குரல் இல்லாமல் வாழக்கூடிய இடம் எது? அப்ப நம்ம எதை நம்பணும்? அந்த பரலோகத்துல எனக்கு அழுகை இல்லை, பற்கடிப்பு இல்லை, என்ன செய்யணும்? அதை நம்பி நம்ம நம்பப்படுகிற என்ன சொல்ல விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவர்களையும் அதை நம்ம நிச்சயம் பண்ணிக்கணும். ஆவிக்குரிய பிள்ளைகள் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராட வேண்டும். ஹல்லேலூயா. இது நடக்காதுன்னு சொன்னா நடக்கும். ஹல்லேலூயா. நம்ம விசுவாசம் எப்படி? இது ஒன்றும் இது நடக்கக்கூடிய காரியமே கிடையாது, ஆனா நடக்கும். ஹல்லேலூயா. அதான் உறுதியான நம்பிக்கை. கடந்த நாட்கள்ல ஒரு சும்மா இது சொல்றேன். நம்ம இங்க இருந்து பாட்டி கரந்தாவுக்கு போயிட்டாங்க. கரந்தா போயிட்டு போன நாள் எந்திரிக்கவே இல்லை. அவ தொண்டையில தண்ணி இறங்க மாட்டேங்க அப்படின்னாங்க. அப்படிதான் இருக்கும். அப்போ எனக்கு ஆவியான சொன்னாரு, போய் ஜெபம் பண்ணிடு. எனக்கு முடியல, நான் சும்மா பேசாம இருக்கணும். ஆனாலும் கர்த்தருடைய வேலை என்ன செய்யக்கூடாது? அசதியாய் செய்யக்கூடாது. அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி. கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்துட்டோம், நம்ம போறோம். இப்போ விசுவாசத்தோடு நம்ம போய் ஜெபம் பண்ணோடனே யாரெல்லாமோ ஜெபம் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் செஞ்சிருக்காங்க, டாக்டர் வந்து ஊசி போட்டிருக்காங்க, எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஆனாலும் நம்ம போய் அங்க கையை வச்ச உடனே அது சுகம் அப்பவுமே ஆர்டர் கொடுத்துருக்கோம். இல்லையா? இது என்னது? நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவர்களின் நிச்சயம். இது எப்படின்னா, இது நடக்கவே நடக்காது, இவங்க பிழைக்கவே மாட்டாங்க அப்படின்னா பிழைப்பாங்கன்னு வச்சு நம்ம நம்பிட்டு இருக்கோம். நம்பி நம்ம போறோம், வைக்கிறோம். இயேசு நாம வார்த்தையை நம்பி நம்ம வைக்கிறோம். அல்லேலூயா. வியாதிஸ்தர்கள் கைகளை வைங்களோ அப்பொழுது சொஸ்தமாவார்கள். நம்ம இது கர்த்தருடைய வார்த்தை. இது ஏதோ கடன் வாங்கின வார்த்தை இல்லை, ஏதோ நமக்கு ஆலோசனை சொன்ன வார்த்தை இல்லை, இது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. அதை முழுவதுமாய் நம்பி நாம் சென்று கடன்களை வைக்கும் பொழுது கர்த்தர் சூழ்நிலை. இது மட்டும் இல்லை, எல்லா காரியங்களும் இது ஒரு வியாதியை சுகமாக்குற காரியத்துக்காக நான் சொல்றேன். உங்களுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, உங்களுடைய வரும் காலங்கள் எப்படி இருக்கும், உங்க பிள்ளைகளை குறித்த காரியம் எப்படி இருக்கும், அதெல்லாம் வேதவாசம். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டு பிள்ளைகளின் சமாதானம், நீ எருசலேமின் வாழ்வை, அதான் கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை, அதெல்லாம் என்ன அர்த்தம்? அதெல்லாம் எனக்கு சொந்தம்னு அர்த்தம். அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம சம்பவிக்கும் போது நம்ம என்ன, அதை விசுவாசத்தினால்தான் பெற்றுக் கொடுக்கிறோம். நீதிமான் விசுவாசத்தினாலே நீதிமான். அப்போ ஆபிரகாமுடைய விசுவாசம் என்பது தன்னுடைய சரீரம் செத்து போன போதும் அவன் நம்பினான். சாராவுடைய கற்பம் செத்து போன போதும் அவன் நம்பினான். அதனாலதான் அவன் நம்ம எல்லாம் என்ன என்று அழைக்கப்படுகிறோம்? ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம். அல்லேலூயா. ஆபிரகாமின் குமாரனாகி இயேசு கிறிஸ்துடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? விசுவாசத்தை ஊட்டுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. அவர் போய் வியாதிஸ்தர்கள் கைகளை வச்சாப்புமே சுகமானது. பிறவி குருடன், பிறவி சப்பானி, பிறவி குருடன் எல்லாரும் என்ன செய்றாங்க? மரித்தவர்கள் உயிரோடு எழுந்தார்கள், குருடர்கள் பார்த்தார்கள், முடவர்கள் நடந்தார்கள். இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமே கிடையாது. எப்படி நடக்குமா? அது நம்ம விஞ்ஞானபூர்வமா நிரூபிச்சுட்டு போய் நடக்குமா? நடக்கவே நடக்கும். அதனால இந்த விசுவாச வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் நிறைந்தது. அல்லேலூயா.
அந்த விசுவாசத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். விசுவாச தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி பாருங்க, உங்க பெற்ற சாராளை நோக்கி பாருங்க. அப்போ உங்களுக்கு என்ன, நமக்கு விசுவாசம் வருது. தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது தேவன் அதுக்குள்ளாக விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆபிரகாமுக்கு ஒரு இது மாதிரி பைபிள் கிடையாது, ஏதாவது சுருள் கிடையாது. அந்த சுருள் இல்லாத நேரத்தில் ஆபிரகாம் இந்த வேதாகமம் இல்லாத நேரத்தில் தேவனை விசுவாசித்தார். இல்லையா? தேவனுடைய அசரீரியை அவன் கேட்டான், தேவனுடைய குணாதிசயங்களை அறிந்து கொண்டான். அது எப்படி? தேவனோடு இருந்து, தேவனோடு நடந்து, தேவனுடைய இருதயங்களை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை லகுவாக மாறிவிடும். இந்த போராட்டம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இந்த லேசான அல்லேலூயா இயேசுவை இயேசுவாக நாம் அறிந்து கொண்டால் மிக எளிமையாக நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. அதனால அந்த வாழ்க்கைக்கு நேராக கடந்து செல்லும் விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராட. அதில் பிலிப்பியர் 1:1 அதிகாரம் 27 வசனம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 1:27. ஒன்னாவது வசனம் 27. நான் உங்களை கண்டாலும் நாம் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்மாவினாலே விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நாங்கள் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். விசுவாசத்துக்கு விரோதமாக நிறைய போராட்டம் வரும். சுவிசேஷம் அறிவிப்பது கூட நம்ம மேல விழுந்த கடமை தானே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க, உலகமெங்கும் போங்க. இது யாருடைய கட்டளை? இயேசுடைய கட்டளை. என்ன அஞ்ஞானிகளாக இருக்கக்கூடிய மக்களை, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்துக்குள்ளாய் கொண்டு வர வேண்டும். அதுதான் தேவனுடைய விசுவாசிகளாகிய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருத்தருடைய வேலை. அப்போ விசுவாசத்தினாலே என்ன செய்யணும்? சுவிசேஷம் அறிவிப்பதற்கு விரோதமாய் போராடுவார்கள். உங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு விரோதமாய் பல அரசியல் பிரமுகர்கள் போராடலாம், பல ஜாதிகள் போராடலாம், நம்முடைய ஊர் மக்கள் போராடலாம். எப்படி நமக்கு எவ்வளவு போராட்டம் இருக்கு பாருங்க. இந்த போராட்டத்துல எல்லாம், இந்த விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராட்டம் அவர் சொல்றாரு. ஏனெனில் கிறிஸ்துவத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் என்னிடத்திலே கண்டது எனக்கு உண்டு, இப்பொழுது கேள்விப்படுவதற்கான போராட்டமே உங்களுக்கு உண்டு. அல்லேலூயா. உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, என்னாலும் திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்லி இருக்கிற காரியம் தான். இந்த விசுவாசத்துக்காக நல்ல போராட்டத்தை போராடும். மருத்துவர்கள் உயிரோடு எழுப்புவார்கள் சொன்னா அவங்க எல்லாம் கேள்விதான் பண்ணுவாங்க. உடவர்கள் நடப்பாங்கன்னா எல்லாரும் கேள்வியா தான் இருக்கும். எப்படி? நம்ம உலகம் தனி உலகம், நம்ம பாதை தனி பாதை. நமக்கு யாரு? இயேசு கிறிஸ்து நமக்காக ஜெயித்தவராக இருக்கிறார். அவருக்குள்ள நம்ம இருந்து இந்த விசுவாசத்தை செய்யணும், இன்னும் புறப்பட பண்ண வேண்டும். அந்த விசுவாசத்துக்காக நீங்க போராடும் போது, சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது உங்களுக்கு போராட்டம். அல்லேலூயா. இனி அடுத்தது 1 தீமோத்தேயு 6:12. நன்மை செய்யவும் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராட நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகளுக்கு முன்பதாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனாய் இருக்கிறாய். என்னது? நல்ல போராட்டத்தில் விசுவாசத்தின் நல்ல போராட்டம். விசுவாசத்தின் நல்ல போராட்டம் அநேகருக்கு முன்பாக அறிக்கை பண்ணியிருக்கிறேன். இனி இப்படி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போறோம். நிறைய காரியங்கள் விசுவாசத்தில் நல்ல போராட்டம். விசுவாசத்துக்காக நிற்கணும். அது மற்றவர்களை பார்த்துட்டு நம்ம பின்பற்றக்கூடிய ஒரு காரியம் இல்லை. விசுவாசத்தை தூக்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசுவை நோக்கி
பொறுமையோடு உங்களை சுற்றி இருக்கிற நெருங்கி இருக்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குறதும் முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடக்கிறது. இல்லையா? எதுக்கு? விசுவாசத்தை நமக்குள்ள வைக்கிறது அவர் தான். இல்லையா? விசுவாசத்தை இல்லாம பண்றவனும் அவர் தான். இதுதான் பைபிள் போட்டு. விசுவாசத்தை தூக்குறது முடிக்கிறதுமாக இயேசுவை நோக்கி நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு நம்ம என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடக்கணும். விசுவாசத்துக்காக போராட வேண்டும். இனி ஒரு வசனம், அது மட்டும் வாசலாம். ஆமா, ரோமர் ஜெபத்திலே போராடும். ரோமர் 15:32. ரோமர் 15. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் செபங்களில் நான் போராடுவது போல நீங்கள் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தமும் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தமும் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் ஆவியானவருடைய அன்பின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. என்னது? தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவது, ஜெபத்திலே போராட வேண்டும். அல்லேலூயா. அவர் எதுக்காக போராடினார்? யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு நாம் தப்புவிக்கப்படும்படிக்கும் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு செய்ய போகிற தர்ம சகாயம் அவர்கள் அங்கீகரிப்படிக்கும் நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜெபங்களில் நான் போராடுவது போல நீங்களும். அப்ப எதுக்காக போராட வேண்டியிருக்கு? அஞ்ஞானம் நிறைந்த மக்களுக்காக போராட வேண்டியது. உலகத்துல சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடையாக நிறைய காரியங்கள் இருக்கு. அதுக்கு அறிவு இருக்கு, ஞானம் இருக்கு, ஜாதி இருக்கு, மதம் இருக்கு, அதெல்லாம் தான் போராடும். அப்ப இதுக்காக நம்ம என்ன செய்யணும்? போராடி ஜெபிக்கணும். ஆண்டவருடைய அஞ்ஞான இருள் விலகுவதற்காக சபை கட்ட தர்ம சகாயம், சபையிலே ஆசீர்வாதம் உண்டாயிருக்க இதுக்காக போராடி. அவர் எதுக்காக ஜெபம் பண்ணிருக்காரு? கண்ட கழுதைக்கெல்லாம் ஜெபம் பண்ணல, கண்டதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணல. எதுக்காக? நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். அதுக்காக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். ஒன்று. இனி 7வது அதிகாரம், ரோமர்ல தான் 7வது அதிகாரம் 23வது வாசிங்க. ஆகில் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. அல்லேலூயா. என் மனதின் பிரமாணம், மனதும் மாம்சமும் நினைக்கிறத செய்யக்கூடாது. மனசுல நினைக்கிறதா கரெக்டு அப்படின்னு நினைக்கக்கூடாது. மனசுல தோன்றுகிற பாவ பிரமாணம், நான் என்னுடைய என்னுடைய ஜாதியுடைய இப்படிதான் வரும். அதுல மனசுல என்ன வரும்? மனசுல இருந்து எப்போதும் அதான் வரும். என் குடும்பம், என் பிள்ளைகள். அப்ப அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியிருக்கு? போராட வேண்டியிருக்கு. அல்லேலூயா. என் அவயங்களுக்கு காண்கிற அது என் அவயங்களுடைய பாவ பிரமாணங்களை சிறையாக்கி கொள்கிறது. நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மன சரீரத்திலிருந்து யார் என்னை விடுவிப்பார்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாய் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அதனால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. அல்லேலூயா. ஆக்கினை தீர்ப்பு வராமல் இருக்கிறதுனா என்ன செய்யணும்? மனசின்படி நடக்கக்கூடாது. கண்டதை காட்சி கொண்டதை கோலம் என்று போயிடக்கூடாது. அழகை பார்த்தோன்னா அப்படியே உரியக்கூடாது. சில ஆசீர்வாதங்களை பார்த்தோன்னா மயங்கிடக்கூடாது. அது என்ன? அதான் நம்ம சொந்த மனசுல இப்படிதான் இருக்கும். அவங்களுக்கு கார் இருக்கு, எங்களுக்கு கார் இல்லையே. அவங்களுக்கு பைக் இருக்கு, எனக்கு பைக் இல்லையே. அவங்களுக்கு பெரிய பங்களா இருக்கு, எனக்கு பங்களா இல்லையா அப்படிலாம் நினைக்க முடியாது. அது அந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். இது ஒரே வசனம் மட்டும் வாசிங்க. கொலோசியர் 1:16. 1:16-13. சின்ன பையன். ஏனென்றால்
அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பருவத்துள்ளையும் பூலோகத்துள்ளையுமாக காணப்படுகிறதும் காணப்படாதவர்களுமான சகல வஸ்துக்களும் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, இருளின் அதிகாரத்தில் நம்மை விடுதலாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள் உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. கொலோசியர் 2:10. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் தலைவராயிருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரண உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். அதாவது அல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவை பற்றும் மேலும் துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்துக்கும் வல்லவராக இருக்கிறவர்கள் நீங்கள் பரிபூர்ணர்களாகிறீர்கள். பிறகு 15வது அதிகாரம் சொல்ல 15வது வசனம் சொல்லுவாரு, துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முடிந்து கொண்டு வெளியகரமான கோலமாக்கி சிலுவையிலே வெட்டி செல்லுங்கள். ஹல்லேலூயா. எல்லா போராட்டத்துக்கும் நான் முதல்ல சொல்லிட்டேன், இயேசு நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இயேசு நம்மை வெற்றி சிறக்கப்படுவார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. இந்த வார்த்தை எதுக்கு சொல்லிருக்காரா? நான் அவன் கூடவே இருப்பேன். இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்துவார். இந்த வார்த்தைகள் எல்லாம் விசுவாசத்துக்காக நல்ல போராடணும். ஜெபத்தில் என்ன செய்யணும்? ஜெபம் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு ஜெபம் செய்தாக முடியும். ஜெபத்தில் நம்ம என்ன செய்யணும்? போராடணும். புனிதத்துக்காக போராடணும், விசுவாசத்துக்காக போராடணும், விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரேன்னு போராடணும். இதெல்லாம் தேவன்றதை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம். ஹல்லேலூயா. கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்படி வரும்? கிருபையினால்தான் விசுவாசம். அப்போ கிருபையை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தராமே நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலை கை சொல்கிறோம். இந்த வழிநடை தலைவர்களோடு பேசினேன். நான் நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். அதுக்காக நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். இது முதல் நீதியின் கீழம் எனக்கு வைக்கப்பட்டது என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியது போல இந்த போராட்டங்களுக்கு கடந்து சென்று துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் ஆண்டவரே அதை சிறுவையில் வெற்றி சிறந்தீரே. உண்மை நாங்கள் மகிமைப்படுத்தி உமக்குள்ளாக கழிவுறுந்து உங்களுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க இயேசுவின் மூலம் பிதா. ஆமென்.